வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஆஷா ரணின் பேசுகிறேன். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு தம்பி காரைக்குடியில் நிறைய பேருக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே பரிச்சயமான ஒரு சகோதரன் அவங்க வந்து திருச்சி விமான நிலையத்தில் ஒரு மாரடைப்புனால இறந்துட்டாங்க. எப்படி இருந்ததுன்னா சிங்கப்பூர் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து முதுகு வலிக்குதுன்னு ஒரு நாள் சொல்லியிருப்பாங்க போல். அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை அவங்க பெருசாக சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா வெறும் 40 வயசு ஆகும்போது ட்ராவல் பண்ணது டயர்ட்னஸ் என்னமோ யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளைட்டில் வரும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி உபாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் இருக்கிற ரெஸ்ட் ரூமுக்கு 2 தடவை போயிருக்காங்க. இண்டிகோ ஃப்ளைட் ஆக்சுவலி. அந்த ஏர் ஹோஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவர் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒரு மாதிரி இருக்கணுன்னே அங்கே உட்கார வச்சு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே தண்ணி குடிக்க வச்சுருக்காங்க. என்ன பெரிய தவறு பண்ணிட்டாங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி யாராவது உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்கன்னா அவங்க ஏர்போர்ட்டில் இருக்கிற மெடிக்கல் ஃபஸ்ட் எய்ட் டீமுக்கு இன்ஃபார்ம் பண்ணி இவங்களை ஆம்புலன்ஸ் வர சொல்லி அதில் ஏற்றி அனுப்புவாங்க. பட் அந்த இண்டிகோவில் இருக்கிற பணிப்பெண்களுக்கு வந்து இது பெருசாக டீச் பண்ணே இல்லை. அவங்க இது இவ்வளோ சீரியஸாக எடுத்துக்காமல் விட்டாங்க. என்னமோ சின்ன வயசு தானே, அவங்க லூஸ் மோஷன் போகிறது வந்து ஒரு வைத்த கலைக்கு மோஷன் போகுதுன்றது ஒரு இன்ஸ்டிங்க்ட்டு, ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு அதில் பண்ணுறாங்கன்னு புரியாமல் ஏதோ ஸ்டொமக் அப்செட் நினச்சிட்டாங்களோ என்னமோ அவங்க அதை விட்டாங்க. யூஸ்வலாக இந்த மாதிரி இருந்தால் அந்த ஏர் ஹோஸ்டஸ் தெரியலனா கூட கவனக்குறைவாக நீங்கள் இல்லாமல் எனக்கு வேணும் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் வேணும், எனக்கு யாராவது மருத்துவர்களை கூப்பிடுங்க, நான் வந்துட்டு நீங்கள் வந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போக எனக்கு கொஞ்சம் முடியல, யோசிக்காமல் சொல்லிடுங்க. நம்ம திரும்பி வீட்டுக்கு வருவோம்னு வெயிட் பண்ணுற நம்ம குடும்பத்தை விட அது பெரிய விஷயம் இல்லை. நம்மளோட குழந்தைங்க நம்மளுடைய ஃபேமிலி விட அது பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, இறங்கி ஏர்போர்ட்டில் ஒரு மாதிரி எனக்கு பண்ணுது, ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு ஃப்ரெண்டு அவங்க யதார்த்தமாக ஏர்போர்ட்டில் மீட் பண்ண ஒரு ஃப்ரெண்ட் அவங்க கிட்டே சொன்னோடனே அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவாங்கன்னு நினச்சி வெயிட் பண்ணியிருக்காங்க. ஒரு 15 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, ஒரு 45 நிமிஷம் ஆச்சு. ஆனால் அப்புறம் அவர் வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா கதை உள்பக்கமாக பூட்டி இருக்கே, திறக்க முடியல. பட் அவங்க வந்துட்டு என்னடா கூப்பிட்டா கேட்கல, மயங்கி விழுந்துட்டாருன்ற பதட்டத்தில் உடனே அங்கே சொன்ன உடனே அங்கே இருக்கிற கார்ட்ஸ் வந்து ஏர்போர்ட் போலீஸ் அத்தாரிட்டிஸ் வந்து அவங்க பிரேக் பண்ணி திறக்குமோ பார்த்தா உள்ளே அவர் இறந்துட்டாங்க. அவங்க வந்துட்டு இப்போ வெளியே எங்கேயாவது தவறி விழுந்திருந்தா கூட உடனே சிபிஆர் பண்ணலாம், ஒரு ஃபஸ்ட் எய்ட் பண்ணலாம். ஆனால் பாத்ரூம்குள்ளும் போது என்ன பண்ணுறது? இது நடந்ததுக்கப்புறம் ரொம்ப எல்லா வீட்லேயும் பெண்களுக்கு எப்படின்னா, அச்சோ 40 வயசு தானே, அந்த இடத்துல பயம் அதிகமாகிடுச்சு. கவலை முதல் 2 நாள் இருந்தது. 3ஆவது நாள்லேருந்து என் கணவருக்கான என்ன பண்ணுறது, என் பிள்ளைக்கான என்ன பண்ணுறது. ஆண்கள் வந்து அச்சோ நம்ம கூட சக மனுஷனாக இருந்த சுகரில் ப்ரெஷரில் நல்லா நடந்து தெரிஞ்சு கொலஸ்ட்ரால் கூட மாத்திரை போடுற அளவுக்கு இல்லை, அது கூட மாத்திரை எடுக்காத ஒரு ஆள் இப்படியாச்சுன்னா என்ன நம்மளோட அந்த அவங்களோட மனநிலை வந்து ஒரு பயத்தை உண்டாக்குது. அப்போ என்ன பண்ணணும், என்ன நான் வந்து என்னை தற்காத்துக்கணும், நிறைய கரிஞ்சீரக டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வெள்ளை பூண்டு சாப்பிடணும், இதெல்லாம் தாண்டி ஒரு மருந்தாக நாங்கள் எடுத்துக்கலாம். எங்கள் வீட்லேயே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோமியோபதி டாக்டர்கிட்ட. இதுக்கு விழிப்புணர்வு வீடியோ தானே தவிர ப்ளீஸ் செல்ஃப் மெடிக்கேட் பண்ணாதீங்க. எவ்வளோ சேஃபான மெடிசனாக ஒரு டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டு எடுத்துக்கணும். உங்களோட பிபியெல்லாம் பேசிக்காக செக் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஹோமியோபதியில் ஒரு மருந்து, அந்த மருந்து நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டுக்கிறோம். அந்த மருந்து எந்த பக்க விளைவும் இருக்கக்கூடாது, நான் சேஃபாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு மருந்து யோசிச்சிங்கன்னா எந்த மருந்து சொல்வீங்கன்னா, இந்த மருதம் பட்ட சாறுன்னு நான் சொல்லுவேன். டெர்மினாலியா அர்ஜுனா. காரைக்குடி ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். காரைக்குடியில் 9 முக்கியமான நகரத்தார் கோயிலில் ஒரு கோயில் வந்து நம்ம பிள்ளையார்பட்டி. அந்த கோயில் பேர் கற்பக விநாயகர் கோயில். அங்கே இருக்கிற கற்பக விருட்ச மரம் வந்து மருத மரம். அந்த கோயில், அதனால தான் அந்த கோயில் இருக்கிற மூல சிவன் பேர் மருதீஸ்வரர். அந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா உள்ள மருத மரத்தை பாடம் பண்ணி ஒரு பெரிய இது வச்சுருப்பாங்க. நிறைய பேர் காசு ரூபா நோட்லாம் போட்டிருப்பாங்க. அந்த மருத மரத்துக்கு கீழே வந்து டெர்மினாலியா அர்ஜுனா மருத மரம் அப்படின்னு எழுதி வச்சுருப்பாங்க. நான் முத காரைக்குடிக்கு வந்தப்போ எங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஊருன்னு சொல்லிட்டு நான் அங்கே போனப்போ எனக்கு என்னென்னா, எல்லாருமே சொன்னது வந்து இந்த கோயில் கூட்டிகிட்டு போனப்போ நான் யோசித்தேன், என்னோடய முன்னோர்கள், என்னோடய முப்பாட்டன், என்னோடய பாட்டன்லாம் ஏதோ ஒரு மருத்துவ குறிப்பை ஏதோ ஒரு இடத்துல வச்சுட்டு போனாங்க. என் முன்னோர்கள் செஞ்ச எதுவுமே மூட நம்பிக்கையோ இல்லை அறியாமையிலையோ செய்யல. உலகத்திலேயே சிறந்த ஞானிகள் 200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு கோயிலில் மருத மரம் இல்லைன்னா மருத மரத்தையே மறந்து போயிருப்போம். அப்படி ஒரு மருதமலை இல்லைன்னா, அந்த கோயில்கள் இல்லைன்னா நிறைய மலை. இப்போ ஒரு மலை இருக்குது, அந்த மலை மேலே ஒரு கோயில் இல்லைன்னா ஒரு 50 வருஷம் கழிச்சு அப்படி மலை இருந்த தடம் தெரியாமல் நம்மளே வெட்டி காலி பண்ணியிருப்போம்.
ஸோ மலைகளை காப்பாற்றுறதுக்காண்டி மலை மேலே கோயில் வச்சாங்களா, இல்லை அந்த கோயில் வச்சதுனால அந்த மலைகள்லாம் இன்னும் காத்திருக்கா, இன்னும் பாதுகாப்பாக இருக்கான்னு எனக்கு தெரியல. மலைகளுக்கு அந்த கடவுள் பாதுகாப்பா, அந்த கடவுளுக்கு அந்த மலை பாதுகாப்பான்ற மாதிரி நிலமாயிருச்சு. சரி, இந்த மருத மரம் வந்து என்ன, அதோட மருத்துவ பயன்கள், எப்படி அதை யூஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு காரணத்துக்கு இருந்தாங்கன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு ஒரு நிலத்துக்கே மருதம்னு பேர் வச்சாங்க. எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்தால், எவ்வளோ அவசியம் முக்கியமாக இருந்தால் நிலங்களை 5ஆக பிரித்து அதில் ஒன்றுக்கு மருதம்னு பேர் வச்சுருப்பாங்க பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ ஒரு மனிதன் உயிர் வாழணும்னா மருதம் ரொம்ப முக்கியம். அந்த மருதத்தை நம்ம வாழ்க்கையோட பிணைக்கணும்னு நினச்சினாதான் கடவுளோடையும் பிணைச்சிருக்காங்க. பிணைஞ்சு நம்ம வந்து அது 9 கோள்களை ஒன்றாய்க்கான பிள்ளையார்பட்டி வரவேணும்னு ஒரு பாட்டு இருக்குது. 9 கோள்கள்னு நவகிரகங்கள். நவகிரகங்கள்லாம் இப்போ ராக திசை நடக்குது, சனி திசை நடக்குது, கேது திசை நடக்குதுன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு மனுஷன் 9 திசையும், அதாவது சனி பயிற்சி 7.5 வருஷம், அடுத்து ஒவ்வொரு பயிற்சியும் அவன் பார்க்கணுன்னா கூட பிள்ளையார்பட்டி வரணும்னு ஒரு வேலை எழுதியிருப்பாங்களோ அந்த பாட்டை. அவன் லைஃப்பில் அது எல்லாமே அவன் ஒரு தடவையாவது அவன் பார்க்கணும் அப்படின்னா அவன் நீண்ட ஆயுளோட வாழணும். அப்படி பிள்ளையார்பட்டிக்கு வரணும், ஏன்னா அங்கே மருத மரம் வச்சுருக்கேன். இதுதான் எனக்கு குறிப்பாக வச்சுட்டு போயிருப்பாங்களோ. நான் அதை பல வகையாக ஆராய்ச்சி பண்ணுவேன். அது அங்கே இருக்கிற நவகிரகங்கள் வந்துட்டு எவ்வளோ வீரியமாக இருந்தாலும் உலகம் முழுக்க இருக்கிற நவகிரகங்கள் நிற்கிற மாதிரி தான் நம்ம நவகிரகம் சுற்றி வருவோம். பிள்ளையார்பட்டியில் மட்டும் பிள்ளையார் தலையில் கொட்டி எல்லாத்தையும் உட்கார வச்சுருப்பாங்க. என்ன கெட்ட நேரம், என்ன சனி பேச்சு, என்ன ராகு பேச்சு, என்ன கெட்டது உனக்கு நடந்தால் கூட நீ பிள்ளையார்பட்டிக்கு வந்தால் மருத மரத்தை பார்ப்ப. மருத மரத்தோடைய மருத்துவ குணங்கள் தெரியும், நீ அதை சாப்பிடுவ. அப்போ உனக்கு எந்த பயிற்சி நடக்கும்போதும் உயிருக்கு ஒன்றும் ஆபத்து வராதுன்னு சொல்லியிருப்பாங்களோ, சிம்பாலிக்காக அதனால் வச்சுருப்பாங்களோ, அப்படிலாம் நான் யோசிச்சேன். இந்த மருதம் பட்டையோட மருத்துவ பயன்கள் ஹோமியோபதி மருந்தில் என்ன இருக்குது. இப்போ டெர்மினாலியா அர்ஜுனா ஹோமியோபதி மெடிசன் நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா அதோட மருத்துவ பயன்கள் நீங்களுமே படித்து தெரிஞ்சுக்கலாம். ரத்த குழாய்களில் கொழுப்பு அடைச்சி போகாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஒரு ரத்த குழாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரத்த குழாய் வந்து ரத்தம் உள்ளே போகும்போது இப்படி விரியும், எலாஸ்டிசிட்டி இப்படி தான் இருக்கும். அது எலும்பு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்காது. ரத்தம் உள்ளே போகும்போது அது விரியும், ரத்தம் வந்துட்டு வெளியே போய் இப்படி சுருங்கிடும். அப்போது ரத்த குழாயின் மீது செலுத்தும் அழுத்தம் தான் ரத்த அழுத்தம். ஒரு வயசானதுக்கப்புறம் இந்த எலாஸ்டிசிட்டி அது போயிட்டு பைப்பு மாதிரி ஆயிடும், இரும்பு பைப்பு மாதிரி. அதுக்குள்ளே ரத்தம் போயிட்டு வந்துட்டுருக்கும். அந்த இரும்பு பைப்புக்குள்ளே கொலஸ்ட்ராலோ இல்லைன்னா கால்சிஃபிகேஷனோ அதில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ரத்தமே உறைஞ்சி நிற்கிதுன்னா அது வந்து என்ன ஆகுனா ரத்தம் ப்ரெஷரை அழுத்திக்கிட்டு போகும். இப்படி இருக்கிற ரத்த குழாயில் பாதி இடம், இவ்வளோ இடம் வந்து இப்படி இருக்கணும், அதில் இப்படி ஆயிடுச்சுன்னா இந்த இடம் எவ்வளோ மெல்லிஸ் ஆகுது இல்லையா? புரியுதா சித்ரா உனக்கு? ஸோ உனக்கு புரியுதுன்னா எல்லாருக்கும் புரிஞ்சிடும், அதுக்காக தான் கேட்குறேன். ஸோ அந்த ரத்த குழாயோட அளவு கம்மியாகுது. இருதய ரத்த குழாய்கள் வந்து ரொம்ப சின்னது, நம்ம முடிய அளவுக்கு மெல்லிசான ரத்த குழாய்கள் வச்சுக்கோங்களேன். அந்த இருதய ரத்த குழாயில் இருக்கிற எலாஸ்டிசிட்டி, அதாவது இப்படி எலாஸ்டிக்காக இருக்கிற ரத்த குழாய் 40-50 வயசில் இப்படி போர்டு மாதிரி ஆனதுக்கப்புறம் அந்த எலாஸ்டிசிட்டியை ரீகெயின் பண்ணுற தன்மை இந்த டெர்மினாலியா அர்ஜுனாக்கு இருக்குது. அந்த ரத்த குழாயில் படிஞ்சிருக்க கொழுப்பை வலிக்கிற தன்மை அதுக்கு இருக்குது. முடியளவுக்கு மெல்லிசா, அதாவது இருதயத்துக்கு ரத்தம் சப்ளை பண்ணக்கூடிய ரத்த குழாய்களில் கூட இது வந்து சின்ன சின்ன பிளாக்ஸ் இருந்தால் கூட அதை ரிமூவ் பண்ணும். சேஃபான ஒரு மருந்து. நீங்கள் வந்துட்டு எந்த மருந்து, ஆங்கில மருந்து எடுத்துகிட்டாலும் அந்த மருத்துவத்தை கேட்டு இது எடுத்துக்கலாம், ஏன்னா சைடு எஃபெக்ட் கிடையாது. அதோட சேர்ந்தே சாப்பிட்லாம். இது வந்துட்டு கார்டியாக் டானிக். நான் உங்களுக்கு இதை ஆட் பண்ணுறேன். அதில் அர்ஜுனா வந்துட்டு கார்டியாக் டானிக், ஹார்ட் மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ண. ஹார்ட்டு பிளாக் இருந்தால் நம்ம ஸ்டண்ட் வச்சிடலாம், கிளாட்டை ரிமூவ் பண்ணலாம், சர்ஜரி பண்ணி பைபாஸ் பண்ணலாம். வால் பிரச்சனை இருந்தால் வால் மாற்றலாம். ஹார்ட்டோட மசிலே பம்பிங். இப்போது ஸ்கேன் பார்த்தீங்கன்னா, எக்கோ பார்த்தீங்கன்னா கிரேட் 1 டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன், லெஃப்ட் வென்ட்ரிக்கிள் கிரேட் 2 டயஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷன். ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது ஒழுங்காக ரிலாக்ஸ் ஆகலை. அது சிஸ்டோலிக் டிஸ்ஃபங்க்ஷனாக பம்ப் பண்ணும்போது ஒழுங்காக பம்ப் பண்ணல. இந்த மாதிரி அந்த ஹார்ட்டோட மசில்ஸ்லாம் ஒழுங்காக இல்லைன்னா அந்த மசிலுக்கு நம்ம வந்து ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் போவாங்க, வசதியாக இருக்குங்க. ஹார்ட்டே கம்ப்ளீட் ஃபெயிலியரில் போகுது, ஹார்ட்டோட மசில்ஸே பம்ப் பண்ண முடியல. அதுக்கு இந்த மருதம் பட்ட அமிர்தம் நீங்கள் எடுத்து படிச்சுன்னா அது இருக்கும். இது வந்து ஸ்ட்ரென்தன் ஹார்ட் மசில்ஸ், ரெகுலேட் ஹார்ட் ரிதம் அண்ட் இம்ப்ரூவ் ஹார்ட் ஃபங்க்ஷன், சர்க்குலேஷன். இது வந்து இந்த இடது தோள்பட்டை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வயசானவங்க, சுகர் பேஷண்ட்ஸாக இருந்தால் கூட சம்டைம்ஸ் இந்த இடது தோள்பட்டை வலி சொல்லிட்டே இருந்தாங்கன்னா ஹார்ட், வலது தோள்பட்டைனா லிவர் நம்ம யோசிப்போம்.
ரைட் சைட் தலை வலிச்சா லிவர் ப்ராப்ளமா, லெஃப்ட் சைட் வலிச்சிச்சுன்னா ஹார்ட் டைப்பில் நம்ம டிப்ஸ் மாதிரி சொல்லி தருவாங்க நிறைய டாக்டர்ஸ். இந்த பெயின் பேர் ஆன்ஜினா பெயின். இந்த பெயின் வந்து தாடை, முதுகு, அப்படியே இந்த கை, இந்த சுண்டு விரல் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த அர்ஜுனா 30 சொட்டு 1/4 டம்ளர் தண்ணியில் விட்டு குடிச்சிங்கன்னா இந்த பெயின் உடனே ஃப்ரீ ஆகும். இந்த ஆன்ஜினா பெயினுக்கு உலகத்துலேயே இதை விட ஒரு நல்ல மருந்து கடவுள் இனிமேல் கொடுக்குவாரான்னு எனக்கு தெரியல, அவ்வளோ ஒரு நல்ல மருந்து. அப்புறம் படபடப்பு, ஹார்ட் வந்து ஒரு வீக்னஸ் இருக்குது, ஆர்கானிக் ஹார்ட் வீக்னஸ், இதுக்கெல்லாம் இது ஹை பிபியை குறைக்கிறதுக்கும் சப்போர்ட் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு எல்டிஎல்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு, லோ டென்சிட்டி கொலஸ்ட்ராலோ இல்லை டிஜின்னு சொல்லக்கூடிய ட்ரைக்ளிசரைட்ஸ், இது வந்து கூட இருந்தால் இது குறைக்க இது உதவுது. அப்புறமா வந்து ஜென்ரலாக ஃபிசிக்கல் ஸ்டாமினா, நம்மளோட உடம்போட பவர், ஸ்ட்ரென்த் டயர்டாக இருக்குது, சோர்வாக இருக்குது, யாரெல்லாம் சாப்பிட்லாம்? 40 வயசுக்கு மேலே உள்ள ஆண்கள் எல்லாமே சாப்பிடலாமா? தாராளமாக சாப்பிட்லாம். உங்களுக்கு லோ பிபி இருந்தால் மட்டும் சாப்பிடாதீங்க. பிபி 120 80 இருந்தால் கூட நீங்கள் 10 ட்ராப்ஸ் குடிக்கலாம். பிபி 140 90 இருந்தால் கூட 30 ட்ராப்ஸ் குடிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் கொலஸ்ட்ரால் கூட இருக்கா, டெய்லி குடிக்கலாம். ரொம்ப லோ பிபி இருக்குது, 90 60 இருக்குன்னா மட்டும் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டோசேஜ் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவங்க ட்ராப்ஸாக கொடுக்காம டேப்லெட் ஃபார்மில் கொடுக்கலாம். அவங்க டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க அது தேவையா, உங்களுக்கு அது தேவை இல்லையான்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு 40 வயசுக்கு மேலே இருக்குது, இல்லை நீங்கள் 50 வயசு 60 வயசு 70 வயசு 80 வயசு, எல்லா ஆண்களும் டீஃபால்ட்டாக எடுத்துக்கலாம். தொப்பை இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, ஃபேட்டி லிவர் இருக்குது, ட்ரைக்ளிசரைட்ஸ் கூட இருக்குது, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஆண்கள் இல்லை பெண்கள், உங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சு, இடது தோள்பட்டை வலிக்குது, வலி சுண்டு வரல் வரைக்கும் போகுது, அது கழுத்தெலும்பு தேய்மானம்னால நர்வ் கம்ப்ரெஷன்னால வர பெயினாக இருந்தால் கூட நீங்கள் இது எடுக்கும் போது அது சைடு எஃபெக்ட்ஸ் பண்ணாது. ஆனால் காசு தெரிஞ்சு ட்ரீட் பண்ணால் க்யூர் ஆகும். கழுத்து எலும்புக்கும் கொடுத்துட்டு சிலர் இதுக்கும் கொடுப்பாங்க. ஸோ பெண்களாக இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க, அவங்களுக்கு வந்துட்டு ஃபேமிலிஸில் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கலாம். இது எல்லாமே பக்கத்தில் இருக்கிற ஒரு குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போய் பரிந்துரைப்படி எடுத்துக்கோங்க. இப்போ எப்படி கருஞ்சீரகம் நீங்களே வீட்டில் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டேன், ஆனால் ஒரு மருந்தை வந்து நீங்களே எடுத்துக்கக்கூடாது. இதுக்கு மருந்து இல்லையே நம்ம பயந்துட்டு இருக்கும்போது, இப்போது பாதாம் சாப்பிடுங்க, சத்து, கீரை சாப்பிடுங்க, இப்போ சளி பிடிச்சா மஞ்சள் சாப்பிடுங்க, துளசி சாப்பிடுங்க, நீங்கள் வந்துட்டு பரங்கி மரத்தோட பிசுன்னு இருக்குல்ல, பரங்கி சாம்பிராணி, அதை வந்து தலையை முடுக்கி போடுங்க, சைனஸ், நீர் கோக்கிறது, தலைபாரம் இதெல்லாம் குறையுது. 10 மாத்திரை போடுங்கன்னு சொல்கிற டிப்ஸ் மாதிரியே ஒவ்வொரு வீட்லேயும் மஞ்சள், பூண்டு, இஞ்சி வச்சிருக்க மாதிரியே இந்த மருதம்பட்டை சாறு டீஃபால்ட்டாக வச்சுருங்க. கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுங்க. இது பக்கத்தில் இருக்கிற குவாலிஃபைட் டாக்டர்கிட்ட போயிட்டு வாங்கி, ஏன்னா கம்பெனி நல்ல கம்பெனியாக வாங்கி சாப்பிடணும்ல. 2 ரூபா அரிசி இருக்குது, 60 ரூபாய்க்கு அரிசி இருக்குது. 60 ரூபாய்க்கு அரிசி இருக்கும்போது 2 ரூபாய்க்கு அரிசி கிடைக்குன்னா குவாலிட்டி அந்த இதுதான் டிஃப்ரெண்ட், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த குவாலிட்டி வந்து அவங்க என்ன கம்பெனி வாங்கினாங்கன்றதை பொறுத்து. மற்றபடி சேஃபான ஒரு மெடிசன் ப்ரொவைடட். இது எனக்கு அவசியமா, எனக்கு தேவையா, அதுக்கு நான் இசிஜி எடுத்துருக்கணுமா? தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு இசிஜியில் ஒரு மாற்றம் வந்து ஒரு மாறுதல் வந்து அதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்போ தான் எடுக்கணுமா? கொலஸ்ட்ரால் கூட இருந்தாலே, உங்கள் ஃபேமிலியில் ஹார்ட் டிசீஸ் இருந்தாலே, உங்கள் குடும்பத்தில் யாராவது மாரடைப்பில் இறந்துருந்தாலே ஹார்ட்டை சும்மா ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போ அஸ்வகந்தா குடிக்கிறோம், ஜின்சன் குடிக்கிறோம்ல, அஸ்வகந்தா ஜின்சன் எப்படி எல்லாருக்கும் பரிச்சயமாக இருக்கும், எப்படி கீழாநெல்லி லிவருக்கு பரிச்சயமாக இருக்கும், அந்த மாதிரி இந்த மருதம்பட்டையும் பரிச்சயமாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நிறைய வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி இது வந்து ஒரு பயமாக மாறி இருக்கா? ஏன்னா என்னோட சில இப்போ ஷேக்கனா வந்தாங்க கிளினிக்கு, அம்மா என்கிட்ட நிறைய பசங்கள்லாம் பயந்து போயிருக்காங்கம்மா இதை பார்த்ததுலேருந்து, நீ கொஞ்சம் அந்த மருந்து எல்லாரும் ரொம்ப அஃபோர்ட் பண்ண முடியாத மாதிரி இருக்காங்க, இந்தாங்கண்ணா தாராளமாக எடுத்துகிட்டு போங்க, எவ்வளோ பேருக்கு நம்ம வந்துட்டு கேம்பில் கொடுக்குற மாதிரி நீங்கள் இந்தாங்க எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி அவ்வளோ பேருக்கு நான் அதை கொடுத்து விட்ருக்கேன். அது வந்து அவங்க முகம் எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க நான் பார்த்ததில்ல, அவங்களுக்கு என்கிட்ட தான் அது போச்சா தெரியுமா தெரியாதான்னு தெரியாது. ஆனால் ஷேக்கனா வந்து பயந்துருக்கிற 4 பேர் வாழணும்னு நினச்சி அவரோட மனசு எனக்கு தெரிஞ்சது. அம்மா அவங்கெல்லாம் நல்லா இருக்கணுமா, எல்லாருக்கும் குடும்பம் இருக்குமா, ஒரு ஆண் போயிட்டா அந்த குடும்பம் அனாதை ஆயிடுமா, அந்த ஒரு ஆண் இருக்கிற வரைக்கும் தான் அந்த குடும்பம், ஒரு ஆண் இல்லைன்னா அவங்க எல்லாருமே எவ்வளோ ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க, அவங்களாம் காப்பாற்றணும்னு நினச்சா அந்த ஒரு மனசு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. சரி, இப்போ ஷேக்கனை கேட்டாங்க கொடுத்துட்டேன். ஏன்னா நான் வந்து இன்னைக்கு எங்களோட காரைக்குடி ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நான் அந்த மெசேஜ் போட்டிருந்தேன், நான் வந்துட்டு இந்த மருந்தை வந்து எல்லா பிரதர்ஸும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இதில் போட்டிருக்கேன் பாருங்க, தெரியுதாடா, ஆட்டாமல் கம்மி. ஓகே,
நான் வந்து இந்த மெசேஜ் போட்டிருந்தேன், எல்லா பிரதர்ஸும் 35 இயர்ஸ்க்கு மேலே எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. உடனே அதை பார்த்துட்டு ஷேக்க நான் வந்து பசங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமா கொடுங்கன்னு சொன்ன அந்த மனசு தான் தெரிஞ்சுது. டைரெக்டாக நம்ம கிட்ட வந்து கேட்டதான் ஒரு விஷயத்த ஒரு உதவி பண்ணணும்னு அவசியமே இல்லை இந்த உலகத்தில். நம்ம தமிழர்கள் அப்படி தானே, மோஸ்ட்லி இந்தியன்ஸ் அப்படி தான். என்னென்னா யாராச்சும் ஒருத்தவங்களுக்கு உதவி தேவைப்படுது, அவங்க டேரக்டாக நம்மகிட்ட கேட்கல, நம்மளுக்கு அவங்க உதவி தேவைப்படுது நம்மளுக்கு தெரிஞ்சாலே நம்ம போய் உதவி பண்ணிட்டு வருவோம். அது நம்ம ரத்தத்திலே இருக்கிற விஷயம். அதை இன்னைக்கு அவர் பண்ணும்போது எனக்கு இது குரூப்பில் இருக்காங்க, இங்கே போட்டுட்டோம். உலகம் முழுக்க பறந்து விரிஞ்ச எல்லா என்னோட சகோதர சகோதரிகள் எல்லா குடும்பத்தில் இருக்கவங்களும் என் உறவா, என் ரத்தமா, என் சதையா நினைக்கிறேன்னா எப்படி உங்களுக்குலாம் சொல்லிக் கொடுக்காம இதை விட்டுற முடியும் என்னால். அதனால தான் உடனே இன்னைக்கு என்னன்னாலும் சரி இது உடனே மெசேஜ் போட்டுடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்க வீட்டில் இருக்கிற அன்பானவர்களை சேஃபா, அப்பா யாராவது ஒருத்தவங்க நியூஸ்ல ஹார்ட் அட்டாக் வந்தால் கூட நம்ம வீட்டுக்கு வந்தவங்க தூக்கம் இல்லாமல் பயத்தோட கவலையோடு இருக்கும்போது ஹார்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ற ஒரு மசில் ஸ்ட்ரென்தன் இது குடிச்சிட்டாங்கன்னா ஓகே நல்லா இருப்பாங்கன்ற ஒரு தைரியம் இருக்கும்ல. நாகப்பாம்பு கடிச்சிருக்கோம், நாகப்பாம்பு தான் கடிச்சிச்சின்னு தெரியாமல் சைக்கிள் ஓட்டிட்டு போய் டாக்டர்கிட்ட ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர் கால் ஏதோ கடிச்சிச்சின்னு சொல்லி ஐயோ பாம்பு கடிச்சிருக்கு படியான்னு சொல்லி விஷம் முறிச்சு பொழைச்சவங்களும் இருக்காங்க. தண்ணி பாம்பு தான் வந்து கடிச்சிருக்கோம், பாம்பு பார்த்துருப்பாங்க, பாம்பு கடிச்சிச்சாலும் அந்த இடத்துல ஹார்ட்டை பிடிச்சி விழுந்து செத்துருவாங்க. ஆனால் அந்த பாம்புக்கு விஷமே இருக்காது. பயம் மிகப்பெரிய உயிர்கொல்லி. அந்த விஷத்தை விட அந்த இதை உபாதையை விட பயம் நம்மளை கொல்லும். அதனால இந்த பயம் வந்து நிறைய பேருக்கு இருக்கோ, நிறைய பேர் இந்த பயத்தை, ஏன்னா எங்கேயோ இடத்துல அங்கங்கே நம்ம கேள்விப்படும் போது இதுக்கு என்ன நான் பண்ணிக்கணும் என்னை பாதுகாத்துக்க, அது தெரியாது விதி கடவுள் அப்படின்னு சொல்றதுக்கு மருத்துவர்கள் இல்லை. உங்களை அம்மா மாதிரி, அக்கா மாதிரி, தங்கச்சி மாதிரி, குடும்பத்தில் ஒருத்தவங்க மாதிரி, என் குழந்தை, என் மகன், என் கணவர் உயிர் எவ்வளோ எனக்கு முக்கியம் நினைக்கிறனோ அதே அளவுக்கு உங்கள் எல்லாரோட உயிரும் எனக்கு முக்கியம் நான் நினைக்கிறதுனால என்னோட அன்பையும் என்னுடைய பாசத்தையும் உங்கள் பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா எவ்வளோ முக்கியம், உங்கள் குழந்தைங்க, உங்கள் குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த சகோதரியோட ஒரு சின்ன அன்பான அர்ப்பணிப்பு தான். நிச்சயமாக யூஸ் பண்ணுங்கள். இதை வந்துட்டு யூஸ் பண்ணி உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை காப்பாற்றிக்கோங்க. லவ் யூ ஆல். நன்றி.